ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே. வணக்கம். ஜென்சி டிஎம்கேன்னு ஒரு மீட்டிங் நடத்துறாங்க. இது டிஎம்கே உடைய மீட்டிங்கே கிடையாது. திமுகவால் ஏற்பாடு செய்யப்பட்ட நிகழ்ச்சி கிடையாது. திமுகவினுடைய அடிப்படை உறுப்பினர் கார்டு கூட என்னிடத்தில் கிடையாது. அப்புறம் என்ன நீங்க வந்த? இங்கு திரும்பி பாருங்கள், எந்த முதியவரும் இல்லாமல் ஜென்சி படை இன்றைக்கு தமிழ்நாட்டை காப்பதற்காக. ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. நமக்கு அவர்கள் வைக்கக்கூடிய பேர் என்ன? கொத்தடிமை. என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? We are proud கொத்தூஸ். ஐயோ, எடுபட்ட வயலுகளா, நீ வந்திருக்கீங்க, உசுரோட வச்சு புதைக்கிறீங்கன்னு வந்திருக்கீங்களா? மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். வரக்கூடிய நாட்களிலாவது குறைந்தபட்ச சமூக வலைதளங்களில் அரசியலை பேசுங்கள். The next day. சமூக வலைதளங்களில் அரசியலை பேசுங்கள். என் கண்ணுக்கு என்ன தெரியுமா தெரியுது? அங்க ஒரு வயசு குழந்தை இருக்குது, பக்கத்துல ஒரு 5 வயசு குழந்தை இருக்குது, அவங்க அம்மா இருக்காங்க, அந்த குழந்தையோட பாட்டி உட்கார்ந்திருக்காங்க பின்னாடி. இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஆமா, இது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். எது குடும்ப கட்சி தான். குடும்பமா வந்து உதயசூரியனுக்கு ஓட்டு போடுற திமுக குடும்ப கட்சி தான். 2026 தேர்தல் யாரும் எதிர்பார்க்கல. உழைச்சோம், ஊரா போய் உழைச்சோம். சாவு முடிவு எதிர்பார்க்காதது. மே 4 ரிசல்ட் வருது. தலைவர் தொகுதியில கொளத்தூர்ல தோத்துட்டாருன்னு வந்துச்சு. அது அடிக்கடி சொல்லினே இருக்காரா, கடுப்பா. ஏத்துக்கவே முடியலதான், ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இன்னைக்கு நினைச்சாலும் கண்ணு கலங்குது. இளவு வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க, ஆனா நீ இந்த ஆளே அழுகிறீடா. ஏய், வெட்ட வளைய இது வாழை மரம் இல்லடா, வாழையடி வாழையா இருக்க ஆலமரம்டா திமுக. என்னடா டயலாக் இது? எவன் எழுதி கொடுத்தானே அது இப்படி பேசிட்டு போறான்? வந்திருக்கிற இடம் சூப்பருங்கண்ணா, பட்டைய கிளப்பலாம் போல இருக்கு. தம்பி, காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாத. யார் சொன்னதுன்னு தெரியல, இந்த உசு பெத்துறவங்க கிட்ட உம்முனும் கடுப்பெத்துறவங்க கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை சம்முன்னு இருக்குமா? டேய், மைக் மாதிரி பண்ண சொன்னேன், மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காத. அண்ணா கேக்குதா? அண்ணா பெருமையா சொல்றீங்க. நம்மள யாரு 200 ரூபாய் ஊப்பிதா? அவரே சொல்றாரா? வெரி குட், வெரி குட். I must tell you, திமுகவை எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது. ஐயோ பயமா, அது கடிச்சிராத. திமுகவை எந்த கும்பலாலும் அழிக்க முடியாது. என்னை யாராலையும் அழிக்க முடியாது, நானே அழிச்சுப்பேன். என் நெஞ்சில் குடியிருக்கும் அண்டாமாரி என் தாலியை கொத்தா இருக்கிறது. தமிழக மக்கள் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கமும் என்னுடைய நன்றிகளும். ஆட்சிக்கு வந்து சில வாரங்கள் கூட ஆகல. 6 மாசம் அமைதியா இருப்போம்னு சொன்னவங்களாம் 6 நாள் கூட அமைதியா இருக்க முடியல. நம்மளை பத்தி, நம்ம அரசியலை பத்தி, நம்ம பேச்சை பத்தி இந்த கிண்டலும் கில்லேமா பேசிட்டு தானே இருப்பாங்க. வேற யாரு? நான் தான். அவங்க எல்லாருக்குமே என் சைட்ல இருந்து ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், தயவு செஞ்சு நிப்பாட்டிராதீங்க. நீங்க தான் என்னோட எனர்ஜி ஃபோர்ஸ். தளபதி தளபதி தளபதி, ஜீவிக்க. நீங்க பேசிக்கிட்டே இருங்க. நான் மக்களுக்கு தேவையான நல்லதை செஞ்சுக்கிட்டே இருப்பேன். ஐயோ மாலா, எரிச்ச தாங்க முடியலடி. பேன 12ஆம் நம்பர்ல வை. இப்பவும் சொல்றேன், அரசியல் ரீதியா சொல்றேன், ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. இன்னொன்னு எஸ், ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு டிஎம்கே.
அந்த சூட்லாம் போட்டு வரோம்ல, அத பத்தி கூட நிறைய பேரு ஏன் நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? Hey, I've seen this one. This is a classic. எங்க நான்லாம் போயஸ் கார்டன்ல வீடு வாங்க கூடாதா? நாமெல்லாம் கோட் சூட்லாம் போடக்கூடாதா? எப்படி மச்சான் சொல்ல முடியும்? எல்லாம் சிரிச்சுக்கிறாங்களே. உங்களுக்காக உண்மையா உழைக்க வந்த இந்த விஜயா இல்ல இந்த விஜயோட ஆட்சி அமைஞ்சிட கூடாதுன்னு தடுக்க நினைச்ச ஸ்டாலின் சாரா? பாலா சரக்கா. அது என்ன அப்புறம் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களாம். இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன ஏண்டா பார்த்தா கோவில் என்ன பேட் பேட். சரி விடுங்க, இப்படி எல்லாம் ஆக்கிட்டு உண்மையை சொல்லு உடன்பிறப்பேவா. உங்களோட அந்த உண்மையான உடன்பிறப்புக்கெல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா சார்? கொத்தடிமை. யார் proud கொத்தூஸ். திமுகவும் மற்றும் பலரும் ஒன்னா சேர்ந்துகிட்டு திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம ஒரு ஓரமா மூலையில உட்கார்ந்துட்டு பேரம் பேசி கூட்டு சேர்ந்து ஆட்சி அமைச்சு கொள்ளையடிக்க திட்டம் போட்டாங்க. என்ன தரையில பேசலாம் திரையில வருது. கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.